வணக்கம் நண்பர்களே. நம்ம உடலுக்கு தண்ணீருங்கிறது நமக்கு உயிர் மாதிரிங்க. ஆனால் 60 வயசுக்கு மேலே தண்ணீர் குடிப்பது கூட ஒரு விதத்தில் கவனத்தோடு இருக்கணும். தவறான முறையில் குடித்தோம்னா பல சுகாதார பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் 60 வயதுக்கு மேல் இருக்கிறவங்க தண்ணீர் குடிக்கும்போது செய்யக்கூடாத தவறுகள், சரியான தண்ணீரை குடிக்கும் முறை, எந்த சமயத்தில் தண்ணீர் கேட்குது, எந்த சமயத்தில் நம்ம உடலுக்கு தண்ணீர் தேவை என்பதை தெரிஞ்சு குடிக்க வேண்டும். இதை அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஃபர்ஸ்ட் தண்ணீருடைய முக்கியத்துவத்தை பார்த்துடலாம். அதாவது திருவள்ளுவரே திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீர் தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஆனால் அதை நாம் எடுத்துக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு உடலில் தாக உணர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பெரியவர்கள் தண்ணீர் குடிக்க மறந்து போவாங்க. இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் போகும், காய்ச்சல் ஏற்படும். காய்ச்சல் உடலில் அப்படியே பாடி எப்பவுமே ஒரு ஹீட்டான ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். தலை சுற்றுதல் ஏற்படும், உடல் பலவீனம் வரும். சில சமயங்களில் கிட்னி பிரச்சனை கூட வர ஆரம்பிக்கும். ஸோ தண்ணீருடைய முக்கியத்துவம், தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய உலகமே 3 பங்கு தண்ணீராலையும் 1 பங்கு நீராலையும். அதனால தான் நீருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தண்ணி குடிக்காதனால இவ்வளவு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதே சமயம் சரியான முறையில் நம்ம குடிக்கணும். அதை சரியான முறையில் எப்படி குடிக்கணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பெரியவர்கள் செய்யும் பொதுவான தவறுகள் என்னென்னா, வெறும் வயிற்றில் அதிகமாக தண்ணீர் குடிப்பது. அதாவது தண்ணீர் நல்லது தான், ஆனால் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது. அளவோடு குடிக்கிறது தானே நன்மை நம்மளுக்கு. அதாவது அதிக தண்ணீரை ஒரே நேரத்தில் குடித்தோம்னா வயிற்றில் அமிலம் டைல்யூட் ஆகி ஜீரண பிரச்சனையை ஏற்படுத்தும். முக்கியமாக 60 வயதுக்கு மேலே இது இன்னும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடும். இதனால் மயக்கம், இரத்த அழுத்த குறைவு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். தண்ணீர் குடிக்காவிட்டாலும் பல பிரச்சனைகள் வரும். அதிகமாக தண்ணீர் குடித்தாலும் பல பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம சரியான முறையில் நம்ம தண்ணியை எடுத்துக்கிறணும். காலையில் எழுந்த உடனே 1 கப்பு வெதுவெதுப்பான, அதாவது சூடான தண்ணீரை நம்ம எடுத்து குடிக்கணும். அதுக்கப்புறம் சிறிது நேரம் கழித்து காலை உணவை நம்ம எடுத்துக்கிறணும். 1 கப்புங்கிறதே உங்களுக்கு போதுமானது. இரண்டாவது தவறு என்னன்னா, உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே தண்ணீர் குடிப்பது. அதாவது உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுதே தண்ணீரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜீரண சாறு தனிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஜீரணம் மந்தமாகிவிடும். அந்த டைஜஸ்டிவ் என்சைம் இருக்குல்ல, அது அப்படியே வேலை செய்யாமல் மந்தமாயிடும். ஸோ உணவு கூடயே தண்ணியை எடுக்கக்கூடாது. இதுக்கு சரியான முறை என்னன்னா, உணவு நம்ம காலை உணவு எடுக்கிறா இருந்தாலும் சரி, மதிய உணவு எடுக்கிறாலும் சரி, எந்த உணவை எடுத்தாலும் உணவுக்கு 30 நிமிடத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணி எடுத்துக்கிறணும். உணவு சாப்பிட்டதுக்கு பின்னாடி 45 நிமிஷம் கழிச்சு தண்ணி எடுக்கணும். அதுக்காக தண்ணியை இப்படி தான் குடிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது போய் தொண்டையில் சிக்கிச்சுன்னா தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. அப்போ தண்ணி குடிங்க. ஆனால் சரியான முறைங்கிறது உணவுக்கு முன்னாடியும் உணவுக்கு பின்னாடியும் தான் எடுக்கணும். உணவோடு சேர்த்து நம்ம தண்ணீரை எடுக்கக்கூடாது. அடுத்து 3வது தவறு என்னன்னா, குளிர்ந்த தண்ணீரை குடிப்பது. நம்மள பல பேர், சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் விரும்புகிறது ஃப்ரிட்ஜ் வாட்டர், அதாவது கூலிங்கான தண்ணியை குடிக்கிறது. அதாவது கோடை காலத்தில் வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக நம்ம கூலிங்கான தண்ணி எடுத்து குடிக்கிறது ஓகே. நார்மல் டயத்தில் கூட நம்ம கூலிங்கான வாட்டரை எடுத்து குடிக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் வாட்டரை குடிக்கவே கூடாது. நீங்கள் அதை ஒரு பழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கட் பண்ணிடுங்க. அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜீரணத்தில் ப்ராப்ளம் ஏற்படும். ஜீரணம் பாதிக்கப்படும், தொண்டை வலி ஏற்படும், மூட்டுகளில் வலி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டரை அவாய்ட் பண்ணுங்க. இதுக்கு சரியான முறை என்னென்னா, வெதுவெதுப்பான இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய, நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும்ல, அந்த தண்ணீரை குடிக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடும்.
அடுத்து 4வது தவறு என்னன்னா, அதிகமா தண்ணிய குடிக்கணும்னு நெனச்சுட்டு வலுக்கட்டாயமாக தண்ணி குடிப்பது. அதாவது பலரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக தண்ணி குடிப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்களுடைய உடலை பொறுத்து, அவங்க செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து மாறுபடும். ஸோ உங்களுடைய உடலுக்கு உங்களுக்கு தாகம் எடுத்துச்சுன்னா நீங்கள் அவசியம் தண்ணி குடிங்க. ரொம்பவும் வலுக்கட்டாயம் வற்புறுத்தி குடிக்காதுங்க. அதுவும் முக்கியமாக 60 வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு கிட்னி வேலை சற்று மந்தமாகத்தான் இருக்க செய்யும். அதிகமாக தண்ணீர் குடிச்சிங்கன்னா சோடியம் லெவலும் குறைய ஆரம்பிச்சிடும், குறைவாக இருக்கும். ஸோ இதயத்துக்கு ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ 3 லிட்டர் குடிக்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணி வலுக்கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி உங்களை வருத்திக்கிட்டு தண்ணியை குடிக்காதீங்க. அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு இதயத்தில் அழுத்தம் ஏற்படும். ஸோ இதுக்கு சரியான முறை என்னன்னா, தாகம் எப்பெல்லாம் இருக்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக குடிங்க. டாக்டர் 3 லிட்டர் குடித்தா நல்லதுன்னு சொல்லுவார். 3 லிட்டர் தாராளமாக குடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி குடிக்கலாம். இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் குடிக்கலாம். ஒரே அடியாக அப்போவே தண்ணியை அதிகமாக எடுக்கக்கூடாது. அடுத்து தினசரி தண்ணீர் குடிக்க ஒரு வழிமுறைகளை பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் 1 கப்பு வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கிறேங்க. காலை உணவுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அரை கப்பு தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மதியானம் உணவுக்கு பிறகு 1 கப்பு தண்ணீரை எடுத்துக்கிறேங்க. மாலை நேரத்தில் 1 கப்பு தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. இரவு உணவுக்கு பிறகு ஒரு அரை கப்பு தண்ணீர் எடுத்துக்கிறேங்க. இதுவே போதுமான அளவு தான். இது ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரே நேரத்தில் நிறையா குடிக்காமல் சிறிது சிறிதாக குடிக்கிறது உங்கள் உடல் நலத்திற்கு நல்லது. அதே மாதிரி தண்ணீரை குடிக்கும் பொழுது அப்படியே அண்ணாக்க ஊற்றி குடிப்பாங்க. அப்படியும் குடிக்கக்கூடாது. வாயோடு வாய் வச்சு தான் குடிக்கணும். அதுதான் உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்லது. என்னடா இவங்க வாய் வச்சு குடிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி எல்லா இடத்துலையும் குடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதாவது இதை வீட்டில் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது நம்ம அண்ணாக்க தான் குடிக்கணும். ஸோ வீட்டில் மட்டும் உங்களுக்குன்னு ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சுருப்பீங்களா, அதில் நீங்கள் சிப் பண்ணி அதாவது வாய் வச்சு குடிங்க. அதுதான் உங்களுக்கு, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கூட்ட செய்யும். அதே மாதிரி உங்கள் உடலில் தண்ணீர் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சில சிம்டம்ஸ்லாம் காமிக்கும். அது என்னென்ன சிம்டம்ஸுங்கிறத இப்போ பார்க்கலாம். உங்கள் உடலில் தண்ணி கம்மியாகும்போது உங்களுக்கு சிறுநீர், அதாவது சிறுநீர் வெளியேறும் பொழுது உங்களுக்கு மஞ்சள் தண்ணி குறைபாட்டினால உங்களுக்கு சிறுநீர் மஞ்சள் நிறமாக போக ஆரம்பிக்கும். 2வது சிம்டம்ஸ் என்னென்னா, உங்களுடைய வாய் ரொம்ப உலர்ச்சியாக இருக்கும். உலர்ச்சி மீன்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும். உங்களுடைய உதடுகள்லாம் அப்படியே வெடிப்பாக வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் தண்ணி சத்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் போதுமான அளவு தண்ணி குடிக்கலை அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தண்ணியை எடுத்துக்கிற ஆரம்பிக்கணும். அடுத்து உங்களுடைய ஸ்கின்னு எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்கும். தோள்கள் காய்ஞ்சு போயிருக்கும். மனசோர்வு ஏற்படும். எப்பவுமே ஒரு டயர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் தண்ணி குடிக்கணும். தண்ணி அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, குறைவாகவும் எடுக்கக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே கான்செப்ட் தான் தண்ணிக்குமே. தண்ணியை மிதமாக உங்களுடைய உடலுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். என்ன நண்பர்களே, தண்ணீர் குடிப்பது ஒரு சுலபமானது தான். ஆனால் சரியான முறையில் குடித்தாதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். 60 வயதுக்கு மேலே இதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை வராமல் இருக்க தண்ணீர் குடிக்கும் முறை தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.